ரொம்ப கிளீனா இருக்க வேணாம். எல்லாமே கிளீனா இருக்க வேணாம். எங்கேயாவது அங்கங்க அப்படியே நேச்சுரலா ஒரு ஒரு தவறு நடந்துச்சுன்னா பேசும்போது எனக்கு அத அப்படியே அத கேப்சர் பண்ணிக்க முடியும். வாழ்க்கையில நம்ம உண்மையா பேசும்போது அவ்வளோ கிளீனா நம்ம பேசுறதில்ல. நம்ம நெறைய பாசஸ் இருக்கும். நம்ம நெறைய தப்பு இருக்கும். டங் ஸ்லிப் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். எனக்கு இந்த கேரக்டர் வந்து பண்ணும்போது, அந்த கேரக்டர் சின்ன வயசுல ஒரு ட்ராமா ஒண்ணு இருந்துச்சு. படத்துல பார்த்த லாங்குவேஜ் வந்து நாங்க ஒரிஜினலா எழுதுன லாங்குவேஜ் இல்ல. முன்னாடி இதுக்காகன்னு சொல்லிட்டு நாங்க நெறைய எஃபோர்ட் போட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டயலாக்ட் ஒண்ணு கிரியேட் ம். பண்ணோம். அப்புறம் போயிட்டு அத வச்சு தான் ஷூட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்த சமயத்துல நெறைய கமெண்ட்ஸ் வந்து "தங்கலான் டயலாக்ஸ் புரியலன்னு" நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க டயலாக். அது மாரி எனக்கு அந்த பாட்டுல சில விஷயங்கள் உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் நெறைய ம். பாட்டு. இது மட்டும் ஏன் வந்து இது இவ்ளோ அழகா இருக்கு இந்த பாட்டு முழுக்க. ரொம்ப அழகான தமிழ்ல இருக்கு. ஏன் இந்த ஒரே ஒரு வேர்ட் மட்டும் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க? அது எனக்கு அந்த ஃபுல் பாட்டையும் அப்படியே ஸ்பாயில் பண்ணுது எனக்கு அப்படின்னு. ஆனா இல்ல அதுல ஒரு சின்ன வயசுல இருந்து அம்மா தான் எல்லாமே என்னோட படிப்ப ஃபுல்லா ஓகே. கூட இருந்து பார்த்துக்கிட்டது. எனக்கு ப்ராப்பரா நான் படிச்சுட்டு வரணும்னு நெனச்சது. எனக்கு எனக்கு அவங்களோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அப்ப சின்ன வயசுல ரொம்ப சுமாரா படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல்ல படிக்கும்போது நான் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் பாஸ் பண்ணுவேன். மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆயிடுவேன். எல்லாரும் டீச்சர்ஸ் கைவிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு நம்பிக்கையே இல்ல நான் பாஸ் பண்ணுவேன்னு. அம்மா ஒவ்வொரு வாட்டியும் காலேஜ்க்கு வருவாங்க. வந்துட்டு ம். ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபுல்லா டீச்சர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் என்ன திட்டுவாங்க. அம்மாவுக்கு நெறைய கண்ல தண்ணியோட பாகுபலி படத்துல வர "சிவா சிவாய போற்றியே" அவங்களோட ம். ஃபேவரைட் பாட்டு. ஓகே. "நீ எழுதல வேற ஏதோ ஒரு சக்தி உன்ன எழுத வச்சிருக்குன்னு" சொல்லுவாங்க. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த நேர்காணல் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, பாடலாசிரியர், எழுத்தாளர் மதன் கார்க்கே அவர்களுடன் தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். சார் ஃபர்ஸ்ட்டு புஷ்பாலருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். ஸோ புஷ்பா 2 வந்து இப்போ 1000 கோடிய கடந்து ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு எழுத்தாளரா உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி குடுக்குது சார்? எப்பவுமே எனக்கு ஒரு வேற மொழிகள்ல இருந்து இங்க கொண்டு வரும்போதோ, நம்ம மொழியில இருந்து வேற மொழிக்கு எடுத்துட்டு போம்போதோ, ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர் ஒண்ணு நல்லாருக்கும். இப்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஊர்கள்னா கூட, அந்த இருக்கிற ஒரு சில அந்த வேறுபாடுகள் நெறைய இருக்கு. அந்த ஊருக்கும், நம்ம ஊருக்கும். அத அப்படியே பிரிசர்வ் பண்ணணுன்ட்டு எப்பவுமே நான் நெனைப்பேன். முடிஞ்ச வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம புஷ்பா 1 பண்ணும்போதே அந்த முடிவு எடுத்தேன். புஷ்பா 1 வந்து நான் பண்ணும்போது, அத தமிழ் தமிழ்ல வந்து அவங்களுக்கு கேட்கணும் அந்த படம். ஆனா, அத தமிழ் படுத்திறக்கூடாது. ம். அத முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு கதையா கொண்டு வந்துறக்கூடாது. அது அவங்களோட கதையா இருக்கணும் அப்டின்ட்டு நெனச்சு தான் அந்த படம் ஆரம்பிச்சேன். ஸோ, அதுல அந்த முதல் டயலாக்ல இருந்தே "நீ என்ன அ தமிழான்னு?" சொல்லி கேட்பாங்க. "இல்ல நான் பச்ச தெலுங்குன்னு" சொல்லிட்டு போவாரு. ஸோ, ஆமா. அது அங்க தெலுங்கு தெலுங்கு கத தான். அந்த இதுதான்னு சொல்லிட்டு போறது. சுகுமார் அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட ரைட்டிங்ல என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, மத்த ஆக்ஷன் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப டீப்பான சீன்ஸ் இருக்கும். ம். அந்த கேரக்டர்ஸ வெளில கொண்டு வர மாரியான சீன்ஸ் இருக்கும். நெறைய டைம் எடுத்துப்பாரு. அந்த சீன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றத பத்திலாம் கவலைப்பட மாட்டாரு. ரொம்ப நிதானமா இருக்கும் அவங்களோட அந்த ரைட்டிங்கு. ஆனா, அந்த அந்த நிதானம் வந்து நெறைய எலிமெண்ட்ஸ வெளில கொண்டு வரும். ம். புஷ்பா 1 நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ, அதே மாரி புஷ்பா 2வும் அதே அளவு என்ஜாய் பண்ணேன் வொர்க் பண்ணும்போது. அல்லு அர்ஜுன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல எல்லாம் அவங்க ராஷ்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கதை பார்க்குற ஒரு உணர்வு ஒண்ணு குடுத்துச்சு. கண்டிப்பா படம் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஓகே. அதில தமிழ்ல வந்து கொஞ்சம் வேறுபட்டு தெரிஞ்சது ஒண்ணுன்னா, ராவ வந்து நீங்க ம். அவருக்கு வந்து ஒரு ம். மாடுலேஷன் குடுத்தது தான் இன்ன வரைக்குமே வந்து ம். இந்த புஷ்பா, ராஷ் ம். அப்படின்றதுலாம் ம். இருக்கு. ஸோ இந்த மாடுலேஷன் எப்படி சார் உருவாச்சு? இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு புஷ்பா 1 பண்ணும்போதே எடுத்த ம். டிசிஷன் தான். அத பண்ணிட்டுருக்கும்போது ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு அ டோன் ஒண்ணு செட் பண்ணலாம் ம். அந்த பேசுறதுக்கு. எப்பவுமே வந்து எனக்கு நான் டப்பிங்ல நான் ரொம்ப யார் பண்ணும்போதும் நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறது என்னன்னா, அதில இருக்கிற சின்ன சின்ன பிழைகள் தான். அதில ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன ஒரு பிசுறு இருந்துச்சுன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா ரொம்ப கிளீனா இருக்க வேணாம். எல்லாமே ம். கிளீனா இருக்க வேணாம். எங்கேயாவது அங்கங்க அப்படியே நேச்சுரலா ஒரு ஒரு தவறு நடந்துச்சுன்னா பேசும்போது எனக்கு அத அப்படியே கேப்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மையா பேசும்போது அவ்வளோ கிளீனா நம்ம பேசுறதில்ல. நம்ம நெறைய பாசஸ் இருக்கும். நம்ம நெறைய தப்பு இருக்கும். டங் ஸ்லிப் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்ல. எனக்கு இந்த கேரக்டர் வந்து பண்ணும்போது, அந்த கேரக்டர் சின்ன வயசுல ஒரு ட்ராமா ஒண்ணு இருந்துச்சு. அந்த குழந்தையா இருக்கும்போது ஒரு ட்ராமா. ஸ்கூல்ல எல்லாரும் ஆமா. முன்னாடி அவமானப்படுத்தினப்ப அந்த ட்ராமா வந்து அப்பதான் அந்த தோள் வந்து ஒரு மாரி கூனிட்டு தூக்கும். இருக்கிற மாரியான ஒரு எனக்கு டப் பண்ணிட்டு இருக்கும்போது தோணுச்சு, அந்த இடத்துல இருந்து சும்மா அந்த அந்த ஒரு ஒரு சின்ன அ ஒரு இந்த ஸ்லர் மாரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு உச்சரிக்க முடியாத ஒரு திங் அந்த இடத்துல போச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு நடுக்கத்துல போச்சுன்னா, அது அப்படியே லைஃப் ஃபுல்லா கன்டின்யூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஒரு தாட். ஆ அத அங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் முதல் வாட்டி அதுக்கு முன்னாடி வரைக்கும் புஷ்பராஜ்ன்னு தான் எல்லா இடத்துலயும் அந்த ம். குழந்தை சொல்லிட்டு இருப்பான்.
அந்த முதல் இடத்துல அந்த ஸ்கூலில் அந்த அவமானம் நடக்கும்போது தான் அந்த ரா போயிட்டு ஆஜ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அங்கேருந்து இந்த கேரக்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஷேகர் அண்ணா வந்து செம்ம டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஏன் சேலஞ்ச் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ் நேமும் ரால வரும். ரெட்டி, இந்த ரெட்டி, ஸ்ரீவள்ளி. ஜக்கா ரெட்டி, ஸ்ரீவள்ளி எல்லா இடத்துலையும் ரா ரா ரா. அதனால செம சேலஞ்சிங் ஆச்சு அப்புறம் ஓகே. அது பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இல்லாம தெலுங்கு படமா இல்லாம தமிழ் ஆடியன்ஸ் வந்து அத செலிப்ரேட் பண்ணக்கூடிய மொமெண்ட் அப்படின்னா, அதில குறிப்பிட்ட வரக்கூடிய வசனங்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த வசனங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈக்குவலா நம்ம இந்த இடத்துல இத சொன்னோம்னா கூஸ்பம்ப் ஆகி கத்துவாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்து பேப்பர் எழுதுறப்ப எப்படி சார் இருக்கும் அந்த ஒரு ஆக்சுவலி இதில் நிறைய கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து ஒரிஜினல் ரைட்டர்ஸ்க்கு தான். ஏன்னா சுகுமார் அவரோட டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக அவங்க தான் முழுக்க முழுக்க வேலை பார்த்தாங்க. நான் வந்து அதை பண்ணது வந்து தமிழ் கேட்கும்போது ஒரு தமிழ் படமாக கேட்கணும், அது ஒரு டப்பிங் படமாக தெரியக்கூடாதுன்றதுக்கான போட்ட உழைப்பு தான் என்னோட உழைப்பை தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் தி தாட்ஸ் அதில் இருக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% தாட்ஸ் வந்து ஒரிஜினல் ரைட்டர்ஸோட தாட்ஸ் தான். ஒரு 20% அங்கங்கே நம்ம தமிழுக்காகன்னு சில விஷயங்கள் மாற்றி ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் தான் அதுவும். அதனால வந்து அது எழுதும்போது எனக்கு அந்த சீன் ஏன்னா படம் பார்க்காம எழுதினேன். ஃபஸ்ட்டு இது எழுதும்போது படம் பார்க்கல. படம் முடிச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் வந்துச்சு. ஸ்கிரிப்டை பார்த்து எழுதும்போதே நல்லா அந்த சீனோட ஒவ்வொரு சீனோட எமோஷனை உணர முடிஞ்சுது. எனக்கு அதுதான் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக நான் பார்ப்பேன். விஷுவல்ஸ் இல்லாமலே அந்த எமோஷன்ஸை ஸ்கிரிப்டில் டயலாக்ஸில் கடத்த முடியும்ன்ட்டு. டயலாக்ஸாக பார்த்தாலும் பயங்கர இன்டென்சிவ் டயலாக்ஸ். அவ்வளோ டயலாக்ஸ் இந்த படத்தில். தி நம்பர் ஆஃப் டயலாக்ஸ்னு பார்த்தாலே அவ்வளோ டயலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ரைட்டருக்கு எப்போவுமே கண்டிப்பாக அது மாதிரி டயலாக்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஆனால் அது நல்லா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிது. ஸோ எழுதும்போது நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் எனக்கு கண்டிப்பாக அவங்க ஒரிஜினலுக்கு என்ன பண்ணாங்களோ அது எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆச்சு. எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆனது நான் தமிழில் என்னால் அந்த எமோஷனை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த 2024 வந்து உங்களுக்கு 3 படங்கள் வந்து எழுத்தாளராக வந்திருக்கீங்க. ஸோ கேப்டன் மில்லர், கங்குவா, புஷ்பா 2. ஸோ இந்த 2024 வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு? ரொம்ப நல்ல ஒரு மிக்சட் செட் ஆஃப் மூவிஸ் எல்லாமே வெவ்வேறு ஜானர் ஒன்று வந்து செட் இன் 40s 50ஸ்ல, இன்னொன்று வந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மொழி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. புஷ்பாவில் வந்து ஒரு மாதிரியான ஒரு டைலக்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு திருப்பதி சுற்றி இருக்கிற ஒரு இதில் இருக்கிற ஒரு சும்மா ஒரு டைலக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து மொழிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சிங் இதில் வந்து பண்ணது வந்து கங்குவா தான். ஏன்னா கங்குவாக்கான ஒர்க் வந்து நல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த வேர்ல்டு பில்டிங்லேருந்து அந்த டயலாக்ஸ் எழுதுறதுலேருந்து ஒன்றும் அந்த ஒரு 5 ஐலாண்டை வந்து அந்த க்ரியேட் பண்ண அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கான டைலக்டில். கேப்டன் மில்லரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி. ஏன்னா அது அருண் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நான் தனியாக பண்ணல, அருணும் நானும் சேர்ந்து தான் அதுக்கு டயலாக்ஸ் பண்ணோம். கங்குவாலையும் அதே மாதிரி சிவா சார் கூட சூப்பர் டைம். அவர் கூடயும் சூர்யா சார் கூடயும் வந்து ரொம்ப நல்ல டைம் இருந்துச்சு ஃபுல்லாக ஓவரால் ப்ராசஸ். புஷ்பா வந்து எனக்கு டேரக்டர் கூட ஒரு 2 வாட்டி பேசினேன் அவர்கிட்ட இது மட்டும். அப்புறம் அல்லு அர்ஜுன் சார் ஒரு 2 வாட்டி பேசினாங்க. மற்றபடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் பார்ட்டுக்கு எப்படி கொடுத்தாங்களோ இதே ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க எதுவுமே ஒரு கொஸ்டின் கேட்கல. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் அவருக்கு டேரக்டருக்கு தெரியக்கூட தெரியாது. ஃபஸ்ட் பார்ட் முடிக்கிற வரைக்கும் இது மாதிரி ரா இல்லாமல் இங்கே பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அரௌண்ட் நடுவில் தான் ஒரு பீரியடில் தான் சொன்னோம். அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த ஹோல் திங். அல்லு அர்ஜுன் சாரும் பார்த்துட்டு இந்த பார்ட்டும் பார்த்துட்டு அவர் சொன்னார் தமிழ் அவரோட ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபேவரட் டப்பிங்ஸுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது தமிழ் வெர்ஷன். இல்லை ஃபஸ்ட் பார்ட்டோட இன்டர்வியூவில் வந்து இப்போ அல்லு அர்ஜுன் சார் வந்து பேசும்போது எனக்கு தெலுங்கை விட தமிழ் வந்து ஒரு ஸ்டெப் பெட்டராக இருக்குன்னு கூட அவரே சொல்லியிருந்தார். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஜெனரஸ் அவர் அப்படி சொன்னது. எப்போ என்ன தான் பண்ணாலும் ஒரிஜினலில் நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்ப டஃப். அதுக்கு பக்கத்தில் வர முடிஞ்சதுனாலே நான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் அப்படி சொன்னது இந்த வாட்டியும் ஃபோன் பண்ணி சொன்னார், தமிழ் பார்த்தேன், எனக்கு எல்லா டப்பிங் வீடியோவும் தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்து நான் தெலுங்கில் நிறைய மாற்றணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் டீம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நடுவில். சந்தோஷமாக இருந்துச்சு அது மாதிரி சொல்லும்போது. ஸோ இப்போ கங்குவாவில் வந்து அதில் குறிப்பிட்ட ஒரு வசனம், அதாவது ட்ரெய்லரில் வந்து இருந்தக்கூடிய வசனம் வந்து தியேட்டரில் வந்து பயங்கரமாக ஒரு மொமெண்ட் கொடுத்ததுன்னா, முன்னெற்றியும் முழங்காலும் மண்டியிடா மண் தொடான்ற இது வந்து பயங்கரமான ஒரு போருக்கு ரெடி ஆகக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டைலாக் வந்து அந்த பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க சார்? அந்த ஆக்சுவலி நீங்கள் படத்தில் பார்த்த லாங்குவேஜ் வந்து நாங்கள் ஒரிஜினலாக எழுதின லாங்குவேஜ் இல்லை. முன்னாடி இதுக்காகன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைலக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த டைலக்ட் அப்புறம் போயிட்டு அதை வச்சு தான் ஷூட்டும் பண்ணோம்.
ஷூட் பண்ணதும் அதை வச்சு தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்த சமயத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து தங்கலான் டயலாக்ஸ் புரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டயலெக்டை. அது வந்து டீமுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு அப்போ இதுவும் புரியாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்புறம் எடிட்டர் நிறைய பேர் பார்த்தவங்களும் சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியல, இந்த மாதிரியான எண்டிங் புரியலன்னு சொன்னதுனால வி டுக் தி கமெண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணோம். அந்த இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி அந்த டயலாக்ஸை கொண்டு வரலாம். அதே சமயத்தில் ரொம்ப இதுவாகவும் போயிடாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் ஒவ்வொரு டயலாகும் இருக்கும். அதில் சில ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எண்டிங்லனா சில சமயத்தில் பேசும்போது சா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுவாங்க, வாசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேசுகிறது ஆகட்டும். சார் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். சில டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது எழுதுறதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து சிவா சார் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு அந்த இதை கிரியேட் பண்ணுறதுக்கு. சார் கங்குவாவில் வந்து இது மாதிரி நிறையா செலிப்ரேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் இருந்தாலுமே இதில் ஒரு சில விமர்சனங்கள்னால அது எல்லாமே வந்து மறைக்கப்பட்டுருச்சோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல சார்? அது பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு கலை அவ்வளோதான். நான் என்னோட சந்தோஷம் எங்கே இருக்கோன்னா அந்த ப்ராசஸ் பண்ணும்போது, நான் எழுதும்போதே எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாது. அதான் நான் ஜஸ்ட் ஹேட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேட். கண்டிப்பாக இந்த படம் இன்னும் நல்லா கமர்ஷியலாக இன்னும் நல்லா பண்ணியிருந்தால் எல்லாரும் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். கண்டிப்பாக ஃபுல் டீமுக்குமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ண அந்த உழைப்பு வந்து யாரோட உழைப்பையும் அதில் இது சொல்ல முடியாது. ஏன்னா மிலன் சாரோட ஒர்க் அவர் போட்டிருந்தது, வெற்றி அவரோட ஒர்க்கு, அதே மாதிரி ஒவ்வொரு இந்த காஸ்டியூம் டிசைனுக்கு அவங்க பண்ணது, கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தது, ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அழகான இதுவான ஒர்க்கு. ரிசல்ட்ஸ் எப்போவுமே வந்து அது நம்ம எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில், அந்த ரிசல்ட்டோட எப்படி போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் டீமில் இருந்து யார்கிட்டையும் ஒரு நல்ல படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஹாப்பினஸ் யாராலையும் பறிக்க முடியாது. உங்களோட ஜேர்னியில் வந்து அப்பாவோட பாடல்கள் இருக்குல்ல சார், அப்பாவோட பாடல்கள்ல இருந்து எனக்கு இந்த ஒரு லைன் வந்து எனக்கு இன்னும் பெட்டராக இன்னும் கொடுத்துருக்கணும், இல்லாட்டினா அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டாரு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் அப்பாவோட லைனில் எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்படி எதுவுமே பண்ணல. எப்பவுமே அப்பா பாட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த பாட்டும் எடுத்து நான் வந்து அது மாதிரி அது பாட்டு ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்துருச்சு, அது உருவாக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த பாட்டு பிடிச்சதுன்னா அதை நான் என்ஜாய் பண்ணணும், பிடிக்கலாம் அதை கேட்கக்கூடாது. அது மாதிரி எனக்கு அந்த பாட்டில் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதனால் எனக்கு அதை பற்றி மாற்றணுன்ட்டு நான் நினைக்கல. நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய பாட்டு, இது மட்டும் ஏன் வந்து இது இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பாட்டு முழுக்க ரொம்ப அழகான தமிழில் இருக்குது, ஏன் இந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் இங்கிலீஷில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு அந்த ஃபுல் பாட்டையும் அப்படியே ஒரு ஸ்பாயில் பண்ணுது எனக்கு அப்படின்னு. ஆனால் இல்லை, அதில் ஒரு அழகு இருக்குது, அதை திடீர்னு எதிர்பார்க்காம வர ஒரு அந்த இங்கிலீஷ் வேர்டில் வந்து ஒரு அழகு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அப்போ அந்த சமயத்தில். ஆனால் அது அப்படிதான், அதை அப்படியே எடுத்துக்கணும், அது எப்படி இருக்கு. ஓகே சார், அப்பாவோட இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு எப்படின்னா, ஏதாச்சும் ஒரு டேரக்டர் வந்து இந்த லைன் நல்லா இல்லை, அந்த லைன் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும், இல்லாட்டி இந்த இயற்கை படத்தில் எஸ்பி ஜனநாதன் சார் கூட வந்து இந்த பாட்டு வந்து கதாபாத்திரம் வந்து இதாக இருக்குது, ஆனால் பாட்டில் வந்து அந்த கதாபாத்திரம் ஆப்போசிட்டாக இருக்குது வேணாம் சொல்கிறப்ப இயக்குனர் சமாளிக்கிறது தான் எனக்கு ஒரு பெரும் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் பாட்டை வைக்கணும், ஆனால் இயக்குனர் சமாளிக்கணும் அப்படின்னு. நீங்கள் நிறைய இயக்குனர்களை சமாளிச்சிருக்கீங்களா அந்த பாட்டை எப்படியாச்சும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி? எனக்கு அவங்களெல்லாம் சமாளிக்கிறத விட ஆல்டர்னேட்டிவ் எழுதிடுறது ஈஸி. சமாளிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜிஸ், அவ்வளோ மைண்ட் ஸ்பேஸு, டைமு எல்லாமே தேவைப்படும். அவங்க ஒரு ஃபுல் பல்லவியை எனக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா நான் 10 நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அது ரொம்ப ஈஸி. அவங்கள ஒரு 1 hour 2 hours கன்வின்ஸ் பண்ணுறதை விட என்னால் 10 நிமிஷத்துல வேறு ஆப்ஷன் கொடுத்துட முடியும். ஆனால் ஆப்ஷன் கொடுத்த உடனே அவங்க பார்த்துட்டு இல்லைங்க அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கே போயிடுவோம். நிறைய சமயத்தில் அதுவும் நடந்திருக்கு. எப்போவுமே நான் வந்து கரெக்ஷன் சொன்னாங்கன்னா நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஸோ எத்தனை ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்களோ, இதில் துப்பாக்கி படத்தில் அண்டார்டிகா பாட்டுக்கு நான் ரெண்டாவது வெர்ஷன் தான் அண்டார்டிகா நான் எழுதுனது. அண்டார்டிகா விண்பனியிலே உருகுது நெஞ்சம். ஸோ அந்த லைன் எழுதுனது வந்து செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் சாருக்கும் முருகதாஸ் சாருக்கும் வேறு ஆப்ஷன் போகலான்னு சொல்லி போயிட்டு நிறைய 50 பல்லவி எழுதினேன். 50க்கு மேலேயே எழுதியிருக்கேன் பல்லவி. அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து இல்லை அந்த நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம ஒன்று பண்ணோம்ல அதுவே வச்சுக்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்குது, அண்டார்டிகாவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கே வந்துட்டோம். அதனால் அது எனக்கு அதுவும் பிடிக்கும். ஏன்னா அந்த ஒரு ஜேர்னி நிறைய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ட்டு. டைம் மட்டும் தான் கேட்டுப்பேன், அதாவது அது மட்டும் தான் நான் கேட்குறது, மற்றபடி நான் முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மகள் திருமேனிக்குனா ஃபஸ்ட்டு அவர் கூட ஒர்க் பண்ணது தடையற தாக்கக்கு ஒரு பாட்டுக்கு வந்து 15 பல்லவி, ஒரு 15 ஃபஸ்ட்டு சரணம், 15 செகண்ட் சரணம் பண்ணோம். அத்தனை வெர்ஷன்ஸ் பண்ணி அப்புறம் அவர் அந்த பாட்டு சூஸ் பண்ணார்.
அது சில சமயம் சில பாடல்கள் வந்து எதுவுமே நான் முதல் வாட்டி எழுதுறது அப்படியே அமைஞ்சிரும். ரொம்ப ரேரா சில பாடல்கள் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டே போயிடும். ஓகே. ஸோ உங்களோட ஜேர்னில வந்து நீங்க அப்பாவ பத்தி நெறைய பேசியிருக்கீங்க. ஆனா அம்மாவ பத்தி கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். சின்ன வயசுல இருந்து அம்மா தான் எல்லாமே. என்னோட படிப்பை ஃபுல்லா கூட இருந்து பார்த்துக்கிட்டது, எனக்கு ப்ராப்பரா நான் படிச்சுட்டு வரணும்னு நினச்சது, எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது, கம்பராமாயணம் படித்தது, எனக்கு தமிழ் பாடல்கள்லாம் படித்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எனக்கு அவங்களோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கவிதைகள் ரொம்ப ஒரு ஆனஸ்ட்டாக இருக்கும் அவங்களோட கவிதைகள் எல்லாம். சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவோட கவிதையும் பிடிக்கும், அம்மாவது பிடிக்கும். அப்பாவது ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா, அம்மா அது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக ஒரு ரியலிஸ்டிக் ஒரு ஈரானியன் மூவி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்கும் அம்மாவோட கவிதைகள். சின்ன சின்ன டாபிக்ஸ் எடுப்பாங்க, அந்த டாபிக்ஸ்குள்ளே டீப்பாக போவாங்க, உள்ளே போயிட்டு அதுக்குள்ளேயே டுவெல் அதுலேருந்து வருவாங்க. அம்மா என்ன நிறைய அவங்க மட்டும் தான் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்படியாவது நான் படிப்பேன், எப்படியாவது நான் வந்து பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ சின்ன வயசில் ரொம்ப சுமாராக படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் படிக்கும்போது நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிடுவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் பாஸ் பண்ணுவேன், மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபெயில் ஆகிடுவேன். எல்லோரும் டீச்சர்ஸ் கைவிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை நான் பாஸ் பண்ணுவேன்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நம்பிக்கை இல்லை என்னால் பாஸ் பண்ண முடியும். நான் 6th 7th 8th 9th வரைக்கும் கிரேடே வாங்கினதில்லை. 10th ஹாஃப் இயர்லியில் தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வந்து கிரேடுன்னு ஒன்று வாங்குறேன். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக 11th ரேங்க் வாங்கினேன். கிளாஸ் ஃபுல்லாக கை தட்டினாங்க. 11th ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், யாருக்கும் கை தட்டல. 11th ரேங்க் வாங்கினது கை தட்டினாங்க. அந்த ஒரு பாயிண்டில் இருந்து தான் அது வரைக்கும் அம்மா ஒவ்வொரு வாட்டியும் காலேஜுக்கு வருவாங்க, வந்துட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக டீச்சர்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. எல்லா டீச்சர்ஸும் என்னை திட்டுவாங்க. அம்மாவுக்கு நிறைய கண்ணில் தண்ணியோட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக என்னை திட்டுவாங்க. திட்டிட்டு ஃபுல்லாக படிக்கிறதுக்கிட்ட. ஆனால் அவங்க கரெக்டாக வேறு டீச்சர்ஸ் கூப்பிட்டுட்டு வந்துட்டு வேறு காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸை கூப்பிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி இது பண்ண சொல்லி எப்படியாவது நான் படிச்சிருவேன்னு அவங்க மட்டும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த நம்பிக்கை தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறதுக்கான ரீசன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதாகட்டும், நான் என்னோடய மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு, நான் பிஹெச்டி முடித்த உடனே நான் என்னோடய கிராஜுவேஷன் தள்ளி போட்டுட்டேன். அம்மா வந்த உடனே போகலான்ட்டு. அப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வாங்கிட்டு அம்மா கையில் கொடுத்தப்போ அம்மா அழுதாங்க. அப்பயும் ஸ்கூலில் அழுத அந்த அழுகைக்கும் இந்த அழுகைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு அந்த அந்த பாத் வந்து அவங்களால தான். ஸோ அவங்களோட ஒரு நம்பிக்கை, அவங்க வச்சுருந்த என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அதுதான் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேர்னி வந்து சினிமா பக்கம் திரும்பும்போது அம்மாவோட அட்வைஸ் என்னவாக இருந்துச்சு? அம்மா எப்போவுமே நான் வந்து எது எடுத்தாலும் முடிவு சரியாக தான் எடுப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, கேர்ஃபுல்லாக பண்ணு, உனக்கு எல்லாமே நல்ல ஒரு பேஸ் இருக்குது, நல்ல குணம் இருக்குது, அதனால் நீ வந்து என்ன தொழில் பண்ணாலும் நீ நல்லா பண்ணு. நான் அவங்ககிட்ட வாரம் வாரம் போய் இன்றைக்கி இந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேம்மா, இது மாதிரியான ஒரு இதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், எது சொன்னாலும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக அதை வாழ்த்தி இது பண்ணி நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஓகே. குறிப்பிட்ட வரிகள் இந்த மாதிரி நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அம்மா? நிறைய என்னோட கடவுள் பக்தி பாடல்கள்லாம் நான் எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க ஃபுல்லாக கடவுள் நம்பிக்கைக்குள்ளே ரொம்ப ஆழமாக அவங்க இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எனக்கு பாகுபலி படத்தில் வர சிவா சிவாயை போற்றியே அவங்களோட ஃபேவரட் பாட்டு என்னோடய பாடல்களில். அந்த பாட்டு எப்போவுமே சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து நீ எழுதலை, வேறு ஏதோ ஒரு சக்தி ஒன்று எழுத வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் கபிலன் வைரமுத்து சார் இவங்க 2 பேருக்கு அம்மா வந்து யார் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதிகமாக? 2 பேருக்கும். இப்போ 2 பேருக்குமே ஈக்குவலாக தான். அவங்க அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் 2 பேரையுமே ஈக்குவலாக பார்ப்பாங்க. 2 பேரையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. 2 பேருமே நல்லா பார்த்துப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி தம்பி நான் நிறைய சண்டை போடுவோம் வீட்டில். ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் நான் அம்மா தான் எங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைப்பாங்க. தம்பி என்ன ஒரு இதுனா எப்போவுமே நல்லா படிப்பாப்பில், நல்ல மார்க் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க்குள்ளே இருப்பார் எப்போவுமே ஸ்கூலில். அதனால் வந்து அவருக்கு நான் ஒரு செல்லம் அதிகம் என்னோட வீட்டில் கண்டிப்பாக. ஆனாலும் எப்படி இருந்துச்சுனாலும் எப்படி இது பண்ணியிருந்தாலும் 2 பேரும் ஈக்குவலாக. அப்பா நீங்கள் கபிலன் வைரமுத்து சார் இவங்க 3 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல சார், அது என்ன மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக சினிமா பற்றி இருக்காது. நாங்கள் சந்திக்கும் போது குடும்பத்தோடு தான் பெரும்பாலும் சந்திக்கிறது. நான் என்னுடைய மகன் கபிலனோட மகள், ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சந்திப்போம். எப்போ என்ன பேசிகிட்டு இருக்கும்போதும் நிறைய அப்பா அவர் படித்ததை பற்றி பேசுவாங்க. படித்த நிறைய அந்த இலக்கியங்கள் என்னென்ன படிச்சுட்டு இருந்தாங்கன்னு பேசுவாங்க. நாங்கள் ஏதாவது எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம், ஏதாவது படங்கள் புதுசாக பார்த்தோம், எப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றிலாம் பேசுவோம். எங்களோட என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்றதை பற்றி மோஸ்ட்லி இருக்காது. பெரும்பாலும் இது மாதிரியான உரையாடல்கள் தான் இருக்கும். மனிதர்கள் பற்றி இருக்கும், சந்திச்ச ஆட்கள் பற்றி, அவங்க கூட இருந்த அனுபவங்கள். அப்பா நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. சின்ன வயசில் தான் அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு வருவாங்க. என்னோட பையன்கிட்ட கேட்பாங்க, நீ போயிட்டு கடைக்கெலாம் போயிட்டு வருவியா அப்படின்ட்டு. நான் தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது தனியாக போக மாட்டேன்.
உன்னோட வயசுலனா நான் வந்து என்னோடய ஊரில் இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு நடந்தே போய் அங்கே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அந்த சாப்பாடு இதையும் அவங்க கொடுத்த இது எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு நைட்டு வருவேன் நான் ஃபுல்லாக நரியோட ஊழையிடுற சத்தம்லாம் கேட்கும், தனியாக நான் நடந்து வருவேன் வயசில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் நல்லா விரும்பி கேட்டுட்ருப்பான். இது இந்த இந்த அனுபவங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிறது தான். ஓகே. சமீபத்தில் வந்து ஒரு ட்ரெண்டான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் விசில் போர்டில் சாங் எழுதினீங்க. இல்லை, நான் விசில் போர்டு எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். ஓகே, சாரி சார். ஓகே, அந்த ஒரு குறிப்பிட்ட வரி வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த வரியை பார்க்குறப்ப எம்ஜிஆர் சாருக்கு வந்து கண்ணதாசன் சார் வந்து என்ன மாதிரி எழுதி கொடுத்தாரோ அதே மாதிரி விஜய் சாருக்கு வந்து மதன் பாக்கி எழுதி கொடுக்குறான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துச்சு. ஸோ இதை எப்படி பார்த்தீங்க சார்? அப்படி பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த பார்ட்டி வந்து அவர் பார்ட்டி ஆரம்பிக்க போகிறாருன்ற நியூஸ் மட்டும் வெங்கட் பிரபு என்கிட்ட சொல்லியிருந்தார். அந்த படம் அந்த சாங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னார். அது வரைக்கும் அவர் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. அந்த படம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சாங் சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் தான் சொன்னார். சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட்டி மூட் தான் வேணும் அப்படின்னாரு. அப்போ எழுதும்போது ஸோ நான் ரெண்டுமே கலந்த மாதிரி பண்ணலாம், ஒரு இதுக்குன்னு சொல்லி பண்ண வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே ஒரு மாதிரி பார்ட்டி சாங்ஸ் எழுதும்போதே ஒரு மாதிரி எப்போவுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃபுல்லாக. நம்ம ஏன்னா இன்னவே தண்ணி அடிக்கிறத பற்றி பேசணும், நம்ம இதை பற்றி பேசணும், அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ரொம்ப எழுதியிருக்கேன், ரொம்ப சில பாடல்கள் தான் அந்த ஜானரில் எழுதியிருக்கேன் அபவுட் அந்த ட்ரிங்கிங் அந்த பார்ட்டி லைஃப்ன்ட்டு. ஏன்னா எனக்கு டோட்டலி அகெயின்ஸ்ட் என்னோட ஃபிலாசபி, பார்ட்டியே போக மாட்டேன் சுத்தமாக. அதனால எனக்கு இதை பண்ணும்போது அப்படி போக வேணாம், நம்ம வந்து ஒரு ஜென்ரிக்காக ஒன்று வச்சுட்டு பண்ணலாம், எல்லாமே ஒரு ரெண்டு மீனிங்கில் நம்ம அந்த பார்ட்டின்றதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்த மாதிரி எழுதினேன் அந்த பாட்டை. அப்படிதான். நீங்கள் வெங்கட் பிரபு சார், யுவன் சார், ஸோ இந்த ஒரு 3 காம்போ ஜாயின் ஆகிறப்ப என்ன மாதிரி ஒரு வைப் இருக்குது சார்? நாங்கள் ஆக்சுவலி என்னென்னா அதான் ரொம்ப பியூட்டிஃபுல். நாங்கள் எப்பவுமே அப்பாக்கள் பற்றிலாம் பேச மாட்டோம், பழைய கதைகள் பேச மாட்டோம். லைக் அங்கே என்ன நடக்குது, அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்னென்ன அதுதான் வந்து எங்களோட கான்வர்சேஷன் முழுக்க இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியான பீப்புள் ரெண்டு பேருமே. யுவன் ஆகட்டும் வெங்கட் பிரபு ஆகட்டும் ரொம்ப ஜோவியல் அண்ட் ரொம்ப லைட்டான பீப்புள். ரொம்ப இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கூட வந்து வேலை பார்த்த ஃபீலிங்கே இருக்காது ஆக்சுவலி. எந்த பாட்டுமே வந்து திருப்பி இன்னொரு வேறு ஆப்ஷன் போகலாமா, இது பண்ணலாமா அப்படின்ற இதெல்லாம் எழுதி கொடுப்பேன். ஏதாவது 1-2 வேர்ட்ஸ் மாற்றலாமான்னு கேட்பாங்க, மாற்றிடுவோம், மாற்றிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். இந்த பாட்டு விசில் போர்டெல்லாம் வந்து எனக்கு எழுதி கொடுத்தேன். ஒரே ஒரு லைன் மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னார், ஹுக் ஃப்ரேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னார், சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் பாட்டு எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோன்னு கேட்டேன், பாட்டு ஷூட்டே பண்ணிட்டோன்ட்டாரு. அந்த ஸ்பீடில் அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த பாட்டு எழுதுனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து உங்களுக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன் ஏதாச்சும் இருக்கா சார்? பூஜையில் மட்டும் தான் பார்த்தேன். அவர் பூஜையில் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, பாட்டு அதுக்குள்ளே ஷூட்டே பண்ணிட்டாங்க. பூஜையில் பார்த்தப்போ ஒரு பார்த்துட்டு ஒரு தேங்க்யூனாரு. பாட்டு கேட்டேன், தேங்க்யூ அப்படின்னாரு. இந்த ஜேர்னி பார்க்குறப்ப கார்கி சார் வந்து நிறைய ஜேர்னி எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஜேர்னி இதுனா என்ன சொல்லுவீங்க சார் உங்களோட லைஃப்பில்? எல்லாமே ஒரு நாளும் அப்படி தான். ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரே திங் பண்ணிட்டு இல்லாமல் நிறைய மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறது. காலையில் என்னோட டே ஆரம்பிச்சதுன்னா சும்மா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருப்பேன். டெய்லி காலையில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சும்மா போய் ஏதாவது கொஞ்சம் நேரம் கற்றுக்கிட்டு இருப்பேன். அது முடிச்சுட்டு முந்தின நாள் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஜேர்னல் எழுதிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வருவேன். ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வருவேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு. இங்கே வந்துட்டேன்னா எனக்கு காலையில் ஒரு 1 or 2 hours என்னோடய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வர வரைக்கும் எனக்குன்னு டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பாடல்கள் எழுதுறது, வசனங்கள் எழுதுறது எல்லாம் காலையில் ஒரு 1.5 hours பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டாஃப் வந்துட்டாங்கன்னா முழுக்க அவங்க கூட மீட்டிங்ஸ் இருக்கும். ஃபுல்லாக டே லாங் மீட்டிங்ஸ், நிறைய அகாடமி ரிலேட்டட், தமிழ் ரிலேட்டட் அந்த மீட்டிங். அல்காரிதம் ப்ரோக்ராமர்ஸ் கூட உட்காந்துட்டு ஃபுல்லாக அல்காரிதம் டிசைன் பண்ணிகிட்ருப்போம், டேட்டா பேஸ் டிசைன் பண்ணிருப்போம். இது மாதிரி மாற்றி போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு இது ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ஸ்விட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். இதுலேருந்து அது அப்புறம் அது முடித்தா மற்ற ஒர்க். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு என் பையன் கூட உட்காந்துட்டு அவன் படிக்கிறதுக்கு, இப்போ எக்ஸாம் 10th படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஒரு 3-4 சப்ஜெக்ட் நான் பொறுப்பு எடுத்திருக்கேன். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் இன்னொன்று ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ 4 இது நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு அவர் கூட தமிழ் இது எல்லாமே உட்காந்து நான் கூட உட்காந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் எழுத வச்சுட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு. ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்போ அதில் போயிடுது இந்த வருஷம் ஃபுல்லாக. ஆனால் அதுவும் பிடிச்சிருக்கு, அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் படிக்கிறேன், நான் ஸ்கூலில் நான் படிக்காமல் கஷ்டப்பட்டு இப்போ தான் உட்காந்து உண்மையாக படிக்கிறேன். அப்போ தான் ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கிறேன், இப்போ தான் கெமிஸ்ட்ரிலாம் இதானா இதை தான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. அவருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குங்களப்பா, நீ படிக்கல என்னையும் கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ இல்லை ஏன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், நிறைய என்ன சிரிச்சிட்டு இருப்போம், நிறைய இதை வந்து ஒரு லைட்டராக பார்ப்போம். திடீர்னு ஏதாவது ஒன்று புரியல எங்கள் 2
2 பேருக்கும் புரியலன்னா அதை பற்றி போயிட்டு ஏதாவது வீடியோஸ் அனிமேஷன்ஸ் இருக்கா, வேறு என்னென்ன இருக்குது, இல்லை ஏஐ கிட்ட போயிட்டு அதை பற்றி கேட்டு இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்போம். அது சொல்லிக் கொடுப்போம். அது சொல்லிக் கொடுத்தோன்னே திருப்பி டெக்ஸ்ட் புக்கு போயிட்டு இப்போ படிப்போம். இப்போ படிக்கும்போது புரியும் ஓகே. அது சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ இது மாதிரி டெக்னாலஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை பயன்படுத்திக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் உலகம் முழுக்க என்னென்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது அந்த தேடல் வந்து இப்போ தான் இருக்குது. இது மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது ஒரு 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 ப்ரெஷரில் படிக்கும்போது படிக்க பிடிக்கல. ஆனால் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார்.